ஹலோ கோலியம்பா வியூவர்ஸ், இது நம்ம ஆளு டைரக்டட் பை பாண்டியராஜ் அண்ட் ஸ்டாரிங் சிம்பு அண்ட் நயன்தாரா இந்த லீட் ரோல்ஸ். ஃபைனலி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம். ரொம்ப நாளாக படம் ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கு. சில பல காரணங்களால் படம் இன்னி வரைக்கும் ரிலீஸ் ஆக முடியல. பட் ஃபைனலி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சூரி இந்த படத்தில் இருக்கார், ஆண்ட்ரியா இருக்காங்க, ஜெயபிரகாஷ்ங்கிற மாதிரி நிறையா சப்போர்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். ஐஎன்ஏ இதான் இந்த படத்தோட ஷார்ட் ஃபார்ம். இது பேசிக்லி இட்ஸ் அபவுட் த கான்வர்சேஷன்ஸ், ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த ப்ளூமிங் லவ், கொஞ்சம் ட்ராமா, இதெல்லாம் ஒரு கப்புள்குள்ளே இருக்கிறது தான் ஐஎன்ஏ. அந்த கப்புள் தே ஆர் லைக் அரேஞ்ச் டு பி மேரிட். ஒரு ப்ராப்பர் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் செட்டப் இது. சிம்பு நயன்தாரா தான் அந்த லீட் பேர். உங்களை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டிலைட்ஃபுல் டு வாட்ச் தெம் ஆன் ஸ்க்ரீன் தான். வல்லவனுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு இது நம்மளில் அவங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் சிம்பு. ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஆளாக நடிச்சிருக்காரு. ஒரு பேஃபேரர் கிளாஸ்லாம் போட்டு ரொம்பவே சிக்காக இருக்கார் ஆள். சூப்பராக இருக்கார். நயன்தாரா ஆஸ் யூஷுவல் இந்த நண்பேண்டா இது கதிர்வேலன் காலமா படத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப டீசென்ட் அண்ட் டிக்னிஃபைட் காஸ்டியூம்ஸில் கிளாஸியாக ப்ரெடிக்டபிளி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஆண்ட்ரியா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்லலாம் சிம்புவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வராங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்க. ரொம்ப டீசென்ட் காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கும். ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப துருத்துருன்னு பார்க்க அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரோட காஸ்டியூம்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எலிகண்ட்டாக இருக்குது பார்க்க. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்ணில் பார்க்கறதுக்கு. நிறையா ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் தான். ஸோ சிம்புக்கும் நயன்தாராக்கும் உள்ள இருக்கிற ஃபோன் கான்வர்சேஷன்ஸ், அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. சைடில் சூரி சிம்புவோட ரூம்மேட்டாக நடிச்சிருக்காரு. அவர் ஃபன்னியாக தான் இன்டர்வென்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இதுதான் படத்தோட முக்கால்வாசி டெம்ப்ளேட் இதுதான். ஸோ இது கொஞ்சம் ரெப்படேட்டிவாக தான் ஆகுது போக போக. பட் சூரிய அதை ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக வச்சிருக்காரு. அவரோட பிக் ப்ளஸ் இந்த படத்துக்கு. அவரோட காமெடி கவுண்டர்ஸ்லாம் ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் தான். பட் ஸ்டில் இதை திருப்பியும் பார்க்கும்போது கேட்கும்போது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜனரஜகமான படத்துக்கு கண்டிப்பாக சூரியோட ப்ரெசன்ஸ் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஜெயபிரகாஷ் சிம்புவோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியான ஒரு ரோல் தான். நல்லா பண்ணியிருக்காரு. சிம்புவும் ஜெயபிரகாஷும் நிறையா பாண்டிங், 2 பேரும் புல்லட்லலாம் ஊர் சுற்றுற மாதிரி சீன்லாம் இருக்குது. உதய் மகேஷ்ங்கிற கேரக்டர் தான் நயன்தாராவோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ உதய் மகேஷும் ஜெயபிரகாஷ்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருக்கும். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு சீனில் 2 பேருக்குள்ளேயும் 2 பேரும் சேர்ந்து குடிப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கிறதுங்கிறது ரொம்ப ட்ராமாட்டிக்காக கொஞ்சம் படத்துக்கு ஒரு நீட்லெஸ்ஸான ஒரு ட்ராக் கொடுக்குது இந்த சீன்லாம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் இன்னும் நல்லா என்ஜாயபிளாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த டிப்புக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறமா நயன்தாரா வச்சு ஒரு ட்ராமா நடக்குது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் படம் இன்னுமே நல்ல ஸ்பார்க்கில் இருக்கும். பட் அந்த ஃபைனல் சீன்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது. நிறையா கல்யாணம் நடக்கிற மாதிரி சீன்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபீல் குட் எஃபெக்ட் கொடுக்குது ஆடியன்ஸுக்கு. ஜெயும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஆப்வியஸ்லி ஜெய் இருந்தாலே ராஜா ராணி ஒரு ரெஃபரன்ஸும் இருக்கும். அதோட நயன்தாரா வேறு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சீன் தான், ஒரு 2 minutes கேமியோன்னு அவரே சொல்கிறாரு படத்தில். ஆடா சர்மாவும் இந்த மாமா வெயிட்டிங்கிற சாங்கில் அவங்க ஒரு சிம்புவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாங்காகவே காமிச்சிடுறாங்க இந்த படத்தில். சந்தானம்க்கு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவாக ஒரு சின்ன ஒரு கேமியோ. ஒன்றும் ரொம்ப ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை. அது விஷுவலி நிறையா படத்தில் ஏரியல் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் டாக்கியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஏன் தேவைங்கிற மாதிரி கூட நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம மனசில் ஏறும். பட் ஸ்டில் லீட் பேரை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு டிஓபி பாலசுப்ரமணியன். அதே மாதிரி நிறைய ஆக்ஷன்லாம் நிறையா ப்ளஸ் நல்ல ஒரு ரிச்சான இன்டீரியர்ஸ் தான் நடக்குது. நல்லா ஸ்வாங்கி ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஐடி ஆஃபீஸில் ரொம்ப ஒரு ரிச்சான ஃபீலிங் தான் கொடுக்குது. இப்போ படத்துக்கு பெரிய பட்ஜெட் இல்லாட்டியும் இது பார்க்க ரொம்ப ஒரு ப்ளீஸிங்கான ஃபிலிம் தான். மோஸ்ட்லி சிம்புவோட யங்கர் பிரதர் குரல் தான் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த கண்ணே உன் காதல், ஆண்ட்ரியாவோட, காத்தாக, நயன்தாராவோட இந்த சாங்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. கேட்கவும் நல்லா பெப்பியாக இருக்குது. மாமா வெயிட்டிங் பாட்டில் சிம்பு ஒரு பெரிய ஒரு 1 லெக்கில் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடுவார். அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. அவரோட டான்ஸ் டேலண்ட்டுக்கு நம்ம சொல்லவே வேணாம். இதெல்லாம் நல்லா ஒரு ஹைலைட் அந்த படத்தில். பட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் தான். குரலோட ரீரெக்கார்டிங்கும் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனலாக இருக்குது. இப்போ படத்தோட டைட்டில் கிரெடிட்ஸில் நம்ம சிட்டியில் இருக்கிற ஐடி சீனு, ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்களோட ரொட்டீன் பற்றிலாம் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி அர்ஜுனன் மூலமாக கொஞ்சம் கலாய்ச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்பவே அக்யூரேட்டாக இல்லாட்டியும் கொஞ்சம் நல்லா என்ஜாயபிளாக சிரிப்பு வர மாதிரி இருக்குது அந்த சீன்லாம். அவங்களே சொல்லுவாங்க இது ஐடி பற்றின படம் இல்லை, அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் படத்தோட ஸ்டோரிக்குள்ளே நம்ம போவோம். ஸோ இது சிம்பு ஒரு படங்கிறதுனால ஆப்வியஸ்லி நம்ம தல அஜித்தோட ரெஃபரன்ஸும் இருக்கும். ஸோ சிம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு ட்வீட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி அதில் டை ஹார்ட் தலை ஃபேன்கிற மாதிரி போட்டிருக்கோம். இன்னொரு சீனில் கூட அவர் எனக்கு தல அஜித் ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் ஆப்வியஸ்லி க்ரௌட் ப்ளீசிங் மூமெண்ட்ஸ் தான். அதே மாதிரி சூரியோட ரிங்டோன்லையும் அப்பப்போ ஜித்து ஜில்லாடி பாட்டு போடுறாங்க இளைய தளபதி ஃபேன்ஸும் அப்ரீஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அச்சம் என்பது மடமேடாவில் இருக்கிற தள்ளி போகாத சாங் தான் சிம்புவோட ரிங்டோனாக இருக்குது இந்த படத்தில். ஸோ இது ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் பற்றின படங்கிறதுனால அடிக்கடி இந்த ரிங்டோன் கேட்டுனே இருக்கும் படம் ஃபுல்லாக. ஒரு நல்ல ஒரு கிராஸ் ஃபிலிம் பிராண்டிங்கிற மாதிரி சொல்லலாம்.
சம இது இது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் ஒன் டைம் வாட்ச் தான். இது யூத் ஆடியன்ஸஸும் பார்க்கலாம், லவ் இருக்கிறதுனால, சிம்பு நயன்தாரா இருக்கிறதுனால, சூரி இருக்கிறதுனால. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸஸும் பார்க்கலாம், முக சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் இந்த மெலோ ட்ராமாலாம் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் நல்லா என்ஜாயபிளாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படம் இந்த சம்மர் சீசனுக்கு நல்லா போகும் நம்ம நம்பலாம். ஸோ என்னோட ரேட்டிங், கௌஷிக் ஒரு ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75. ஸோ போய் பாருங்கள், ஜாலியாக ஒரு 2.5 hours கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக நீங்கள் படத்தை பார்க்கலாம். This is Kaushik signing off. I'll catch you again with another review. Happy weekend, guys. இது நம்ம ஆளுமே லைசன்ஸ் தந்தா கையெல்லாம் தாண்டதான் பர்மிட்ட தந்தா